தலை பாரு எவ்வளோ சிக்கா இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு தலைவாரி. லீவ் விட்டதும் போதும், நீங்க பண்ற அமக்கலமும் போதும். ஒழுங்கா எங்கன்னா வீட்டில் உட்காந்து விளையாடுறீங்களா? வெளியே போக வேண்டியது, மலை ஏறுறேன்னு சொல்லி எங்கன்னா ஏறி கீழே விழுந்து அடிபட்டுட்டு வர்றது. இனிமேல் எங்கன்னா போனேன்னு வச்சுக்கோ, அடி வாங்குவேன். வீட்லயே உட்காந்து விளையாடுறதா இருந்தா விளையாடுங்க. அம்மா சும்மா அதையே சொல்லி திட்டாதீங்கம்மா. இனி நாங்கள் போக மாட்டோம்மா, வீட்டில் தாம்மா விளையாடுவோம். வலிக்குதுமா, மெதுவாக வாருங்கம்மா. தலை ஃபுல்லா சிக்கா இருக்குடி, கொஞ்சம் ஆடாம உட்காரு. ஐயோ அம்மா வலிக்குது, நீங்க தலையே வார வேணாம், விடுங்க நானே வாரிக்கிறேன். தலைமுடி எப்படி இருக்கு பாருங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி வாடுறீங்களா? தலை குளிச்சுட்டு அப்படியே விரிச்சு விட வேண்டியது. இது நல்லா எண்ணெய் தேய்ச்சி பின்னி விடுறேன். ஆமாம்மா, எனக்கு வாடுற மாதிரி 2 குடுமி போட்டு விட்டுருங்கம்மா, நல்லா எண்ணெய் தடவி. கவி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியே, ஆல்ரெடி என்னை திட்டிட்டு இருக்காங்க, இல்லை நீ வேற. மெதுவாக வாருங்கம்மா, நீங்க வாடுறத முடியெல்லாம் கொட்டிடும் போல. நிவி அம்மா, நிவி எப்படிமா இருக்கா? அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா. இப்ப பரவாயில்லக்கா. பாத்தியா லீலா, இதுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? விளையாடுவாங்கன்னு பார்த்தா பசங்க மலை ஏறி கீழே விழுந்திருக்காங்க. ஏதோ சின்ன அடியோட போச்சு. ஆமாங்கக்கா, ஏதோ சின்ன அடியோட போச்சு. இதே வேற ஏதாவது ஆயிருந்தா என்னக்கா பண்றது? நானும் வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சுப்புக்கு வேற காலில் அடிபட்டிருக்கா, அவனால் நடக்கவே முடியல. அதனாலதான் வந்து பார்க்க முடியல. சரி, இப்பதான் கடைக்கு போலான்னு வந்தேன். அதான் உன்னை பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் லீலா. அக்கா மார்க்கெட்டாக்கா போறீங்க? நானும் போகணும்க்கா, எனக்கும் காயெல்லாம் வாங்கணும். இருங்கக்கா, நானும் வரேன், இவளுக்கு தலைவாரி விட்டுட்டு வரேன்க்கா. சரி வா லீலா, நான் வெயிட் பண்றேன். இவங்க பண்ற சேட்டையில எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்குது. இன்னும் 10 நாள் இருக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு. ஆமாங்க்கா, ரொம்ப சேட்டையாக்கு, எப்படா ஸ்கூல் திறந்தா அமுச்சு விட்டுடலான்னு இருக்குது. சரி நிவி, நீயும் கவியும் வீட்லயே இருங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நானும் கவியும் வீட்லயே இருக்கோம். கிட்டு வா, கிட்டு. சுபு வா, சுபு. நிவி, உனக்கு காயெல்லாம் ஆறிடுச்சாப்பா? உடம்பு சரியாயிடுச்சா? அம்மா, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆமாண்டா, நிவிய பாத்துட்டு போலான்னு வந்தேன்டா. சுபு, கால் சரியாயிடுச்சா? சுபு, கால்லாம் சரியாயிடுச்சு நிவி, வீட்டுக்குள்ளேயே இருக்க, எனக்கு போர் அடிச்சுது, அதனாலதான் சரி வந்து உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா சுபு, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. வீட்லயே இருந்துட்டேன், ஒரு வாரமா வீட்டுக்குள்ளேயே இருந்தது போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னு சொல்லி திரும்ப எங்கேயாச்சும் போய் கீழே விழுந்துடாதீங்க. இங்க வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடணும், வெளியே எங்கேயும் போக கூடாது, சரியா? சரி வாலிலா, நம்ம கடைக்கு போலாம். வரேன்க்கா. பசங்களா சொன்னது புரியுதா? நிவி எங்கேயும் போக கூடாது. கவி, நீயும் தான் எங்கேயும் போக கூடாது, இங்கேதான் விளையாடணும். சரிம்மா, எங்கேயும் போக மாட்டேன், போயிட்டு வாங்கம்மா. இங்கேயும் என்னப்பா விளையாடுது? இங்க விளையாடுறதுக்கு போர் அடிக்கும்பா. நமக்கு இப்ப வேற வழியே இல்லை, எங்கேயாச்சும் போனா அவ்வளவுதான். எங்க அம்மா எங்கேயாவது விளையாடலாம். யாராவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சொல்லுங்கப்பா, விளையாடலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கேமா? இருங்க, எனக்கு ஒரு கேம் தெரியும், நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான கேம் மொக்கையா சொன்னு வச்சுக்கே ஒண்ணு, அவ்வளவுதான். ஆனா இங்கே என்ன விளையாடுறது? போர் அடிக்குமே. சுபு, இருடா, போர் அடிக்காத, நான் ஒரு கேம் சொல்றேன். இரு, நான் போய் அதுக்கான திங்ஸ் தான் எடுத்துட்டு வரேன். இங்கே நில்லுங்க எல்லாரும், நான் போயிட்டு வரேன். முடிஞ்சா அது வைக்க ஏதாவது பேப்பர்ல கப்பல் செஞ்சு வை. கிட்டு, என்னடா ட்ரேல தண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கேன், இது உள்ள இறங்கி நம்ம விளையாட போறோமா? ஸ்விம்மிங் பண்ணலாமா? நிவேகா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணல, இது ஒரு கேம். என்னன்னா 2 கப்பல் செஞ்சு வச்சிருக்கோம்ல பேப்பர்ல, அந்த பேப்பர் கப்பல இது மேல நான் வச்சிருவேன். 2 ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, 2 பேர் இத வச்சு ஊதணும். ஊதி யார் ஃபர்ஸ்ட் இத அங்க கொண்டு போறோமோ அந்த அவங்க தான் வின்னு. கிட்டு, என்னடா சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து எங்களை விளையாட சொல்ற? அப்ப பெரிய பசங்க விளையாடுற மாதிரி கேம் திரும்ப மலை மேல ஏறி விளையாடலாம், வரியா? ஐயோ வேணாம் வேணாம், சரி வா, இதுவே விளையாடலாம். சரி, ஸ்டார் எங்க? உனக்கு பிங்க், எனக்கு ப்ளூவா? ஐயோ, எனக்கு பிங்க்லாம் வேணாம், உனக்கு பிங்க் எனக்கு ப்ளூ, ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. யாரு வின் பண்றாங்கன்னு பாப்போமா? நான் தான் வின்னு, பிங்க் தான் முன்னாடி போச்சு. ஐயோ, இந்த டக்கு வந்து முன்னாடி நின்னுச்சு. டக்கு இல்லன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருப்பேன். என்னடா சுப்பு, நிலைமை இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம்லாம் விளையாடுற. சரி ஓகேவா, இதுல யார் வின் பண்றான்னு பாப்போம். என்ன பண்றது, வேற வழி இல்லையே. இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் விளையாட முடியும். நான் உங்க டீம்க்கா, நீங்க தான் வின் பண்றீங்க. சுப்பு, நான் உன் டீம். சுப்பு, நீ தான் வின் பண்ணுவ. சுப்பு, நானும் உங்க டீம் தான். சுப்பு, நம்ம தான் ஜெயிக்கிறோம். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம். நிவேகா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஸ்பீடா ஊதுங்க. என்னாச்சு? இந்த போகவே மாட்டுது, எவ்வளவு ஊதுனாலும் போகவே மாட்டுது, அசையவே மாட்டுது இந்த கப்பல். உன் ஸ்டார் கூட உன் பேச்சு கேட்க மாட்டுதுடா. நான் தான் வின்னு, போ நீ அவுட்டு. இதெல்லாம் ஒரு கேம், இதெல்லாம் என்ன கூப்பிட்டது, நான் வந்து விளையாண்டதே பெரிய விஷயம். போங்க, நான் ஒண்ணும் வரல. என்னாச்சு? மூவ் ஆகலையே? நல்லா தானே மூவ் ஆகுது. உனக்கு விளையாட தெரியலன்னு சொல்லு. ஆளை பாரு நல்லா.
ஜெனி அக்கா இப்போ நானும் நீங்களும் தான். ஆனா இந்த பக்கம் நிக்கிற யாருமே வின் பண்ணல. அந்த பக்கம் நிக்கிறனாலலாம் அவுட் ஆகலப்பா, விளையாட தெரியலன்னா அவுட் ஆறாங்க. வா நம்ம 2 பேரும் விளையாடலாம், ஓகேவா? நான் ப்ளூ, நீங்க பிங்க், ஓகேவா? பாருங்க நான் அப்பவே சொன்னல பிங்க் தான் வின் ஆயிருக்கு. இந்த பக்கம் நின்னாலே அவுட் ஆறாங்க.